ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। गाद्यायनी महामाये महायोगिनी यदीश्वरी नंदगोपसुदम देवी पदिंदे गुरुदे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதையில 6வது அத்தியாயம், ஸ்ரீமத் பகவத்கீதை 6வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கிறோம். சம தர்சன சுத்த தர்சனம் சுதர்சனம். சம தர்சனம் சர்வத்திர சம தர்சனம்ங்கிறார். எல்லாத்தையும் ஒரே மாதிரியான பார்வையில் பார்க்கிறது. அதாவது நமக்கு கண் இருக்கு, கண்களால பார்க்கிறது மட்டும்தான் முடியும். கண் புலன்களால பார்வை மட்டும்தான் இருக்குன்னா கண்ணு புலன் இல்லாதவங்க எப்படி பார்க்கறாங்க? மற்ற புலனை பயன்படுத்தி கண்ணு இருந்தா எப்படி நடந்துக்க முடியுமோ அதே மாதிரி செவி புலனாலேயோ வாசனையினாலேயோ அவங்க சப்தத்தினாலையும் வாசனையினாலையும் கண்ணு பார்வையினால நடந்துக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய செயல்கள் என்னவோ அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. புரியுதா? இப்போ ஒரு புலன் ஒரு புலனுக்கு உதவியா தான் இருக்கும். எப்பவுமே ஒரு புலனு இன்னொரு புலனுக்கு உதவியா தான் இருக்கும். அதனால ஒரு புலன் பழுதுபட்டுச்சுன்னா பயன்படாம போயிடுச்சுன்னா இன்னொரு புலனால அந்த பயன்படாம போன புலனோட செயல்களை ஈடுகட்டிக்கலாம். அந்த மாதிரி அமைப்புல தான் இறைவன் வழங்கி இருக்கிறாரு. அப்போ கண்களால இது எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு உதவியா இருக்குது. கண் புலனோ செவி புலனோ வாசனையோ தொடு உணர்வோ ஒண்ணுக்கொண்ணு உதவியா தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறத ஒரு புலன் இல்லாதவங்க மற்ற புலனை பயன்படுத்தி வாழ்றதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நமக்கு நம்மள மாதிரி தான், எல்லாத்துக்குமே எந்த குறையும் கிடையாது யாருக்கும். அதே சமயத்துல இந்த ஆத்ம ஆனந்தத்துல ஆத்மார்த்தமான ஒரு பார்வை இருக்குது அப்படின்னா, ஆத்மாவுக்கான சொல்லு ஒண்ணு இருக்குது அப்படின்னா, ஆத்மாவினுடைய அந்த இனிமையான சொல்ல ஆத்ம சுக அனுபவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சொல்லையும் அந்த சொல்லுக்கான சிந்தனையும் அதை காது வழியா நம்ம கேட்டு அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரு தனி காது வேணும். தெய்வீகமான உணர்வுகளை பார்க்கறதுக்கு, நிகழ்ச்சிகளின் பின்னணிகளை பார்க்கறதுக்கு ஒரு தெய்வீகமான கண்ணு வேணும். நல்ல வார்த்தைகளை பேசுகிறதுக்கு, நாக்குக்கு இனிமையான சொற்களை உச்சரிக்கிறதுக்கு ஒரு இனிமையான பழக்க வழக்கம், அந்த சொல்லு மொழியும் வேணும். அப்புறம் ஸ்பரிசத்துக்கு மலர்களை போல மென்மையான குளிர்ந்த இதம் தரக்கூடிய தெய்வீக உணர்வுகளை தூண்டக்கூடிய உணர்வுகளை தரக்கூடிய ஒரு ஸ்பரிசத்துக்கான விஷயங்கள் வேணும். அது எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஜடப்புலன் கண்டிப்பா பயன்படுறதே கிடையாது. இந்த கண்ணால எதை பார்க்க முடியும்னா இன்னொரு ஜடத்தை தான் பார்க்க முடியும். இந்த காதால எதை கேட்க முடியுமா? இந்த ஜட சப்தத்தை தான் கேட்க முடியும். இது ஒண்ணுக்கு உதவியா இருக்குதுங்க. ஆனா எல்லா புலன்களுடைய கைகோர்த்த நிலை, அந்த உதவி, அந்த இன்பம், அந்த விஷய அனுபவம் என்னன்னு பார்த்தா அது ஜட ரீதியான விஷயமா தான் இருக்கும். தற்காலிகமானதாகவும் சுமையானதாகவும் அது எப்பொழுது வேண்டாலும் நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திற்கு இடமானதாகவும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜட புலன்களுக்கு தான் இந்த ஜட உடல்ல இருக்கக்கூடிய ஜட பொருள்களும் பயன்படுது. அந்த ஜட பொருள்களை எடுத்து அனுபவிக்கிறதுக்கு தான் ஜட புலன்களும் பயன்படுது. அது எப்பவுமே தற்காலிகமானது தான், நிரந்தரம் இல்லாதது, எப்பொழுது வேணாலும் நம்மகிட்ட பறிக்கப்படும். அது திருப்தியை தராதது, நமக்கு உரிமை இல்லாதது, நம்மளை அமைதி இழக்க செய்யக்கூடிய பெருஞ்சுமைக்கு ஆளானது. இப்படித்தான் நமது சொந்த பந்தம், உணர்ச்சிகள், சாப்பிட்றது, உழைக்கிறது, பொழைக்கிறது அத்தனையுமே இப்படித்தான் இருக்குது இந்த புலனுக்கு. இந்த லட்சணத்துல உடல் தளரும் போது புலன்களும் தளர்ந்துரும். ஆனா அந்த புலன்களால் ஏற்பட்ட அந்த விஷய சுக அனுபவம் மனசுல எச்சமா அது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நிம்மதி இழக்க செய்யும். ஏன்னா புலன் ஒத்துழைக்கல, உடல் புலனுக்கான கருவிகள் ஒத்துழைக்கல. கண்ணு போச்சு, காது சரியா கேட்கல, நாசி முடியல, நாக்கு வளருது, பல்லு போச்சு, சொல்லு போச்சு, கை கால் நடுக்குது, தோல் சுருங்கி போச்சு, நடக்க முடியல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல,
சாப்பிட்டா ருசியா இஷ்டத்துக்கெல்லாம் சாப்பிட முடியாது. அப்படி உள்ள போனது வெளியே வரலைன்னா அது வேற பெரிய பிரச்சனை. ரொம்ப வெளியே வந்துக்கிட்டே இருந்தாலும் அதுவும் பிரச்சனை. உள்ள போட்டதெல்லாம் பொசுக்குன்னு உண்டியல்ல மாதிரி ஒழுங்கிக்கிட்டே இருந்தாலும் அதுவும் பிரச்சனை. ஆக மொத்தத்துல இந்த ஜட உடல்ல வாழ்ற லட்சணத்துல இந்த சம தரிசனம், சுத்த தரிசனம்ங்கிறதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. அது பகவானா வழங்கினா தான் உண்டு. நல்ல வார்த்தையை கேட்கறதுக்கு 4 பேர் உட்காந்து கேட்கறதுக்கு நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அதுல அலுப்பு வருது, தூக்கம் வருது, எப்படா பேசி முடிப்பான்னு வருது. நம்மளை பத்தி நாமளே யோசிக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம எப்பவுமே வாழ்றவனை மேல அன்பு காட்டுறதுக்கு அறிவில்லை. செத்தவங்களுக்கு செய்யற சடங்குல தான் விருப்பமே. அதுக்கு மட்டும் பயந்து பயந்து செய்வான். செத்தவனுக்கு நம்ம செய்யறது அவனுக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறது கூட இவனுக்கு தெரியாது. ஆனா அதை செய்வான். ஏன்னா வாழ்றவன் பக்கத்துல வாழ்றவன் வைவா இல்ல, அதுக்காக செய்வான். அப்போ கூட வாழ்றவனை பத்தி அக்கறையே இல்லை. நாமளும் எப்ப வேணாலும் இந்த உடம்பை விட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம அப்புறப்படுத்துறதுக்கு எப்போ அப்புறப்படுத்தப்படுவோம், எப்படி நம்மளை இங்க இருந்து தூக்குவாங்கங்கிறதே நமக்கு தெரியாது. நேரம் தெரியாது, காலம் தெரியாது, எந்த வகையிலன்னு தெரியாது. அப்படி தூக்குனா எங்க கொண்டு வைப்பாங்க நம்மள அப்படிங்கிறது தெரியாது. இதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை. அதை அந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் பூமியை விட்டு போறதை பார்த்தும் அக்கறை இல்லை, பயம் இல்லை. என்ன தைரியம் இருந்ததுன்னா, எந்த மாதிரியான ஒரு அசட்டு துணிச்சல் இருந்ததுன்னா, நானுங்கிற ஆணவமும் அகங்காரமும் தலைவிரிச்சு ஆடும். என்னமோ நான் தான் நிரந்தரமான எங்க மாதிரி. அதுக்காக உன்னை எப்பவுமே அழுதுகிட்டா இருக்க சொல்லியிருக்கு. திருத்தமா தற்காலிகமானதுன்னு தெரிஞ்சு திருத்தமா தைரியமா இருக்க வேண்டியதானே. பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கோம். ஒருத்தன் பஸ் எப்படா வரும் தவிச்சுக்கிட்டே அலமோதிக்கிட்டு இருக்கான். பஸ் வர்ற நேரத்துக்கு வரும். அந்த நேரத்தில் ஐயோ கூட்டமாக இருக்கே, என்னால் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துடுறான். அப்போ அவ்வளோ நேரம் தவிப்பாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஒருத்தன் அசால்ட்டாக இருக்கிறான், அது வர்றப்போ வருது நமக்கு என்ன அப்படின்னு பஸ்ஸில் உட்காந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்துக்கிட்டு பஸ்ஸில் அந்த பேருந்து நிறுத்தத்தில் இருக்கிறவங்கள மற்றவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். பஸ் வந்துச்சு போனதே தெரியாமல் அங்கே உக்காந்துட்டியான். இன்னொருத்தன் வர்றது எந்த பஸ்ஸு, எத்தனை மணிக்கு வரும், எங்கே போகும், நாம் எங்கே போகணும், அந்த பஸ்ஸில் இந்த டயத்துக்கு இந்த நேரத்துக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குதோ, எந்த பஸ்ஸில் எவ்வளவு கட்டணம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு நிற்கிறான். அவன் நேரமாச்சே அப்படின்னு அழுத்துக்கவும் இல்லை, அலட்சியமாகவும் இல்லை, அதே சமயத்தில் பரபரப்பாக தவிப்பாகவும் இல்லை, நிதானமாக இருக்கிறான். பஸ்ஸு அவன் எதிர்பார்த்த அந்த பேருந்து வந்துச்சு. அந்த குறிப்பிட்ட கட்டணம் என்னங்கிற அந்த இந்த பேருந்தில் இதுதான் கட்டணம், இத்தனை மணிக்கு தான் இருக்கும், இந்த நேரத்தில் அலுவலக நேரம் இது, இவ்வளோ கூட்டம் இருக்கும், பரவாயில்ல நம்ம போவோம் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு அதில் ஏறிட்டு பயண கட்டணத்தை செலுத்தி அந்த இடத்த வெற்றிகரமாக அந்த பயணத்தை முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நாம் இங்கே காலையில் எந்திரிச்சோமா, சிவன் கோயிலுக்கு போகிறோமா, பெருமாள் கோயிலுக்கு போகிறோமா, சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறோமா, சுக்கிரன் கோயிலுக்கு போகிறோமா, ராகு கோயிலுக்கு போகிறோமா, காளியாத்தா கோயில், மாரியாத்தா கோயில், முருகன் கோயில் எதுவும் போகிறோமா, இல்லை வீட்டிலேயே இருக்கிற சுவாமி படத்துக்கு ஏதோ இப்போ ஒரு பழமோ பூவோ வச்சு வணங்கிட்டோமா, வேலைக்கு போகிறோமா, சொந்த தொழில் பார்க்குறோமா, அடிமை தொழில் பார்க்குறோமா, அல்லது சுதந்திரமாக வியாபாரம் பண்ணுறோமோ, எல்லாத்துலேயுமே நிதானமும் தெளிவும் நம்ம என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், நமக்கு எது பொருந்துது, என்ன தேவை, எது தேவையில்லை, எது தற்காலிகமானது, ஆழ்ந்த சிந்தனை நிரந்தரமானது எது, நம்மளை பற்றி நாம ரசிக்கிறது எவ்வளவு சுகமானது, இந்த புலன்களோட வலிமை என்ன, இதெல்லாம் கடந்து நிரந்தரமான விஷயத்தை, நல்ல விஷயத்தை கேட்கவோ பார்க்கவோ பேசவோ நினைக்கவோ அது எவ்வளவு சுகமான விஷயம். அதுக்கான கருவி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கருவிகளால் அது பயன்படுமா? சித்திரமாவோ கல்லாவோ சிற்பமாவோ படமாவோ இருக்கிற அந்த ரூபத்தை, பகவானுடைய ரூபத்தை தான் நம்ம கண்ணால பார்க்க முடியுது. உண்மையான பகவானை எப்படி பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்க நமக்கு தகுதி இல்லைன்னாலும் தகுதியை வளர்த்துக்கணுமா வேண்டாமா? உன்னைய பார்க்குறேன், உன் மனசையும் பார்க்கணும்ல, உன்னோட விருப்பு வெறுப்பையும் பார்க்கணும்ல, உன்னுடைய தேவைகளையும் பார்க்கணும்ல. அதெல்லாம் உனக்கு உன் மூஞ்சியை பார்த்தா உடம்ப பார்த்தா தெரியுமா? ஜடப்புலனால ஜடப்பொருளை தான் பார்க்க முடியும். உன் உள் மனசோட அழகும் செயலும் அதனுடைய விருப்பமும் அதனுடைய தவிப்பும் அதனுடைய ஆசையும் பாசத்தையும் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு தனி கண்ணு வேணும். அதான் அந்த சர்வத்திர சம தர்சன அப்படின்னு முடிவில் சொல்றாரு ஒரு ஸ்லோகத்துல. அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்துக்கு நாம தேடினோம்னா இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இன்னும் நிறைய யோசிக்கலாம்.
சர்வத்திர சம தரிசனம். எல்லா உயிர்களுக்குள்ளேயும், எல்லா பொருள்களுக்குள்ளேயும், உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சந்திர சூரியர்களுக்குள்ளேயும், படைக்கப்பட்ட அத்தனைக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இறைவனை பார்க்க தெரிஞ்சா அது சம தரிசனம், சர்வத்திர சம தரிசனம். அவன் அதுதான் அந்த சுகமான யோகிக்கு. எந்த சிரமமும் இல்லாம சுகத்தை அனுபவிக்கிறானே அந்த யோகிக்கு ஒழுக்கமும் நேர்மையும் பண்பும் பணிவும் நேர்மையும் எல்லா உயிர்கள்ட்டையும் பாசமும் எல்லாருடைய நலத்தையும் விரும்பக்கூடிய தன் உடல் புலன்களோட உண்மை தெரிஞ்சு அதை சரியா வழி நடத்தக்கூடிய எவனுக்கு அந்த குணமும் அந்த யோக நிலை இருக்குதோ அவனுக்கு சொல்றாரு சம தரிசனம் அவனுக்கு கிடைக்கும்னு. அவனால மட்டும்தான் அந்த சம தரிசனம் பார்க்க முடியுங்கிறாரு. ஆக இந்த ஜட கண்களால ஜட பொருளை தான் பார்க்க முடியும். அதையும் கடந்து ஆன்மீக கண்கள் இருக்கணும், ஆன்மீக செவிப்புலன் இருக்கணும், நல்ல விஷயங்களை நுகரக்கூடியது இருக்கணும். ஒன்றும் தெரியாத சின்ன குழந்தை கூட அந்த பக்கம் போறேன், கருவாடு கடையில் இருக்கிற வாசனையை பார்த்துட்டு தாத்தா எனக்கு அந்த அந்த கருவாடு வாங்கி கொடுங்க அப்படிங்குது. ஏமா இதெல்லாம் சாப்பிடுவியா நீ அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்குது. அது சாப்பிடக்கூடிய பொருளை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அந்த சின்ன குழந்தைக்கு. இதே மாதிரி நாசியால, கண்களால, செவி புலன்களால எந்தெந்த மாதிரியான காது கொடுத்து கேட்க முடியாத ஒரு இசை அப்படிங்கிற மாதிரி முண்டன் மியூசிக்னு பிரபா சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கொடூரமான எதை வேணாலும் ரசிக்கலாம். உயர்ந்தவர்களா இருந்தா, நல்லவர்களா இருந்தா அவங்க புலன்களோட வேலைகள் எல்லாமே உன்னதமானதும் தூய்மையானதாகவும் இருக்கும். நாம இதுக்கெல்லாம் ஒருத்தர் அவங்களை இழிவெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒரு ஒரு பன்னி, சரியான ஒரு பன்றி சகதியிலையும் தன் குட்டிகளோடையும் சுகமா சந்தோஷமா அந்த சாக்கடையில படுத்திருக்குது அப்படின்னா அது நம்ம வருத்தத்துக்குரிய, அதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? அது சுகமா தானே இருக்குது. அருவருப்பு தெரிஞ்சு அது ஒன்றும் அழுதுகிட்டு இருக்கு இல்லையே. தன் குட்டிகளோடையும் தன் பால் ஊட்டிக்கிட்டு அது சுகமா படுத்துக்கிட்டு சௌகரியமா இருக்குது. அது ஒன்றும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல. அதனால அந்த ஜீவனுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த நம்ம கூட இருக்கக்கூடிய உறவினர்களும் அவங்கவுங்களுக்கு விருப்பமான ஒரு உடல் எடுத்து விருப்பமான புலனின்பங்கள்ல சௌக்கியமா இருந்தாங்கன்னா, இன்பமா தற்காலிக இன்பம்னு கூட உணராமலே சௌக்கியமா இருந்தாங்கன்னா அதெல்லாம் பார்த்து அழுக வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க கர்மா. அவங்க அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு அடுத்து வெளியில வருவாங்க. அடுத்து ஒரு நல்ல செயலுக்கு அவங்க தானாவே பரிணாம வளர்ச்சி மாதிரி தானாவே உயர்ந்த ஒரு உன்னத தளத்துக்கு மாற்றப்படுவார்கள். அது எப்படி மாற்றப்படுவார்கள்? அவங்களுக்காக யாராவது வருத்தப்படாம இறக்கப்பட்டா, ஐயோ அந்த ஜீவன் இப்படி இருக்குதே, இந்த ஜீவனுக்குள்ளேயும் அத இன்பத்தை, தற்காலிக இன்பத்தையும் அமைதியும் அனுபவிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அந்த ஜீவனுக்கு இருக்கு அப்படின்னு அதனுடைய வாழ்க்கையை சிதைக்காம அதனுடைய உயிரை அந்த உடல்ல இருந்து கொலை செய்து அதை துன்புறுத்தாம அதை பார்த்து இறக்கப்பட்டோம்னா அவன் நிம்மதியா தான் இருப்பான். அவனுக்கு சம தரிசனம்ங்கிறது அதுலேயும் தெரியும். அந்த உயிருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறதும், பகவான் எந்த ரூபத்தில் இருக்காரு, கடவுளாக இருக்கிறது மட்டும் கிடையாது. சூரிய ஒளி எது மேல எல்லாம் படுது? சூரிய ஒளிக்கு ஏதாவது தீட்டு வருதா? சூரியன் எங்கேயோ இருக்குது. அதனுடைய ஒளி கோபுரத்து கலசத்து மேலேயும் படும், ரோட்ல இருக்கிற எது மேலேயும் படும், வீட்லேயும் படும், தெருவிலையும் படும், மலத்துலையும் படும், மாளிகையிலையும் படும், நம்ம மேலேயும் படும். அந்த சூரிய ஒளிக்காக கங்கை மேல பிரதிபலிக்குது சூரிய ஒளி, அதே சாக்கடை தண்ணியிலையும் பிரதிபலிக்குது அப்படின்னா அதுக்கு அது ஒளிக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒரு தாழ்ந்த உயிர், பன்றியோ நாயோ பூனையோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஜந்துக்களோ ஒரு அருவருப்பான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாலுமே அந்த அருவருப்பு தெரிஞ்செல்லாம் அது அங்கே இருக்கிறது இல்லை. அது சௌரியமா அந்த வாசனையை ஏற்றுக்கிட்டு தான் இருக்குது. அது சுகமாக தான் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைதி, தற்காலிக இன்பத்தை அந்த உடல் ரீதியாக அது அமைதியை அனுபவிக்கிறத பார்த்துட்டு அதுக்கு எந்தவித துன்பமும் இல்லாமல், அதை அருவருக்கோ வெறுவிப்போ இல்லாமல், அதோட வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இல்லாமல் பார்க்குற குணம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள அது அனுபவிக்கிற ஆனந்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இருந்ததுன்னா அது சர்வத்திர சம தரிசனம். அந்த சமமான தரிசனம் வந்தா தான் இறைவன் எந்த ரூபத்தில் அந்த ஒளிக்குள்ள சூரிய ஒளி படுற மாதிரி அந்த அந்த உயிருக்குள்ள எப்படி இருக்கிறாருன்னு தெரியும். அப்படி எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறவனால எந்த உயிருக்கும் வாழும் வாழ்க்கை ஆதாரத்தை எவனும் அழிக்க மாட்டான். சம தரிசனம் உள்ளவன்.
யாருடைய வாழ்க்கையும் பார்த்து பொறாமப்பட மாட்டான். அவங்க வாழ்க்கையை சிதைச்சு அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு பயன்படக்கூடிய உடலை எல்லாம் எடுத்து தின்னு அபகரிச்சு கொலை செஞ்சு இப்படி வெறும் எதிர்பால் இனத்தோட இணை சேர்வதற்காக ஆக்ரோஷமாகவும் குரூரமாகவும் நடந்துக்கிற குணமெல்லாம் வராது. சம தரிசனம் இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஜீவராசிகிட்டையும் தான் இருப்பதை, எல்லாத்துக்குள்ளேயும் எந்த வகையில எல்லா உயிருக்குள்ளேயும் நாம இருக்கிறோம். அந்த உயிர் ஒன்று சாப்பிடுது, ஒன்று அனுபவிக்குது அப்படின்னா அதோட சுவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கும் தெரிஞ்சு நாம அனுபவிக்கிறதாவே எவனால பார்க்க முடியுதோ அவன் சம தரிசனத்துல தான் இருப்பான். தண்ணில் சகல ஜீவராசிகளையும் பார்ப்பான். இதே குணம் எனக்கும் இருக்குமே, இதே மாதிரி தன்மை, இதே மாதிரி ஆசை, இதே மாதிரி அல்ப சுகத்துக்கான தற்காலிகமான சுகத்துக்காக இயங்கினதும், அதை நான் அடைஞ்சதும், அதை அடையிறதுக்கு பிரயத்தனம் பண்ணதும் இதே மாதிரி தானே அவனும் பண்ணியிருப்பான், அந்த ஜீவனும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அது கோழியா இருந்தாலும் சரி, ஆடா மாடா மனுஷனா எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா ஜீவனுக்குள்ளேயும் தான் உணர்வு ரீதியா இருக்கிறதாகவும் புலன் ரீதியா இருக்கிறதாகவும் அதே ஜீவர்கள் மாதிரியே பல்வேறு உடல்களில் வசிக்கிற ஜீவர்கள் மாதிரியே நான் இந்த மனித உடல்ல அதே மாதிரியான புலன்களை அனுபவிக்கிறதுக்கான தன்மையில நானும் இருக்கிறதாகவும் எல்லாம் பரஸ்பரம் ஒரே உணர்ச்சி தான் அப்படிங்கிறத ஆழ்ந்து அமைதியா அந்த யோக பிரம்மமா உணர்ந்தவனுக்கு இந்த தன்னில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா ஜீவராசிகள்லையும் தான் இருக்கிறதையும் உணர்வான். அப்படி ஒரு உணர்வும் பார்வையும் சம தரிசனம்னு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சைதன்ய சரிதாமிர்தத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு, அதுல ஒரு காட்சி. அதாவது எல்லா உயிர்களுக்குள்ளேயும் பகவான் சொல்றாரு, சைதன்யரா வந்து அவதரிச்ச கிருஷ்ணரே சொல்றாரு, அவர் பக்தனா அவதாரம் பண்ணினதுனால சைதன்ய சரிதாமிரம் மத்திய லீலாவில் 2வது அத்தியாயத்தில் 30வது ஸ்லோகம், அன்புள்ள சகிகளே, அன்பு கூர்ந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் விதியின் பலம் முழுவதையும் இழந்து விட்டேன். கிருஷ்ணர் இல்லாமல் என்னுடைய உடல், உணர்வு, மனம், புலன்கள் என அனைத்தும் உபயோகமற்றவை. அவர் சொல்றாரு, அன்புள்ள தோழிகளே, தோழர்களே, அவர் சொல்றது அன்பு கூர்ந்து நான் சொல்லுவதை கேளுங்கள். முதல்ல என் மேல நீங்க மரியாதையும் பாசம் இருந்தா நான் சொல்றது மேல சொல்றதோட பொருள் புரியும். என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு பாசம் இல்லைன்னா நான் சொல்றது எதுவும் பேசுறது எதுவும் புரியாது. முதல்ல அவர் என்ன சொல்றாரு, நான் விதியின் பலம் முழுவதும் இழந்து விட்டேன்கிறாரு. விதியோட பலம், விதி உனக்கு பலமா இருந்ததுன்னா நீ எந்த உடல் எடுத்தாலும் இந்த ஜட புலன்களோட ரொம்ப ஈடுபாட்டோட சுகமா சௌக்கியமா இருப்ப. விதியோட பலம் முழுவதுமே இழந்து விட்டேன்கிறாரு. விதி வலிமையை இழந்து விட்டது, அதனால அதனுடைய பலம் என்கிட்டயும் இல்லை. இதை எப்படி சொல்றாரு? விதியை ஜெயிச்சிட்டார் அவரு. விதி என்னவோ நமக்கு சரீரம் சார்ந்த வாழ்க்கையில தான் விதி நம்மளை அமைச்சு வச்சிருக்கு. இந்த சரீரம் சார்ந்த தேகம் சார்ந்த வாழ்க்கையில பசி இருக்குது, அன்பு இருக்குது, கோபம் இருக்குது, ஆத்திரம் இருக்குது, ஏமாற்றம் இருக்குது, புலனிச்சை இருக்குது, புலனிச்சைக்கு போராடுற மூர்க்க குணம் இருக்குது, ரஜகுணம் இருக்குது, தம குணம் இருக்குது, சத்துவ குணம் இருக்குது. உடலை அனுபவிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு அகங்காரம் இருக்குது, மனம், புத்தி, அகங்காரம்னு எல்லாமே இருக்குது. அதுதான் விதி. விதியோட பலம் முழுவதும் இழந்துருச்சு. அதனுடைய பலம் அது தன் பலத்தை இழந்ததுனால என்னுடைய பலமும் போயிருச்சு. என்னுடைய பலம் எதுல போயிருச்சு? ஜட புலன்களை அனுபவிக்கிறதுல என்னோட பலம் முழுவதும் போயிருச்சு. எப்படி? எவ்வளவு அற்புதமான ரகசியம் இது. அப்ப விதியை ஜெயிச்சுட்டாருன்னு தானே அர்த்தம். விதியால ஒன்றும் பண்ண முடியலையே. விதி இந்த உடல் கொடுத்துச்சு, உடல் மூலமா இவ்வளவு விஷயம் இருக்கு, இவ்வளவு கேடான விஷயம் இருக்குது. இங்க நான் இணக்கமா என்ன அழுத்தி வைக்கிற அந்த கர்மாவில இருந்து விதி என்னை அழுத்தி வைக்க முடியாம அதனுடைய பலத்தை இழந்துருச்சு. அதனுடைய பலத்தை அது இழந்ததுனால என்னால இந்த ஜட உலகத்துல வாழ முடியல, எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியல, எதையுமே நான் அதுல ஒட்டி பிணைஞ்சு இன்பமா இருக்க முடியல. என்னுடைய புலன்களுக்கு எந்த இன்பமும் இல்லை. ஏன்னு கேட்டா
அது ஜடத்தோட என் புலன்கள் ஒட்ட மாட்டேங்குது, சேர மாட்டேங்குது. அதனால எனக்கு ஒண்ணுமே இல்லை, உபயோகம் இல்லாம போயிருச்சு என்னுடைய புலன்கள்லாம். ஏன் உபயோகம் இல்லாம போயிருச்சு? கிருஷ்ணர் இல்ல, இந்த ஜடத்துல கிருஷ்ணர் இல்ல. அதனால என்னுடைய உடலும் மனமும் உணர்வும் புலன்களும் அனைத்தும் எல்லாமே உபயோகம் இல்லாம போயிருச்சு. அதே இது இந்த ஜடத்திலேயோ என் உடல்லையோ மனசுலையோ உணர்வுலையோ எண்ணத்திலேயோ கிருஷ்ணர் இருந்தால் அது உபயோகம் உள்ளதாக இருக்கும். இதே புலன்கள் தான். உனக்கு மனசுல கிருஷ்ணர் குடியிருந்தா உன் கண்ணும் காதும் நாசியும் வாயும் வயிறும் உடல் இயக்கங்கள் எல்லாமே தெய்வீகமானதாகவும் இன்பமும் அமைதியும் அளிக்கக்கூடியதாகவும், அடுத்து இந்த உடல்ல இருந்து உன்னத உடலுக்கு அழைச்சிட்டு போறதாகவும், இந்த கர்ம பந்தத்திலிருந்து விலகி நிம்மதியை தர்றதாகவும் அமையும். அப்போ ஒரே புலன்கள் தான். பகவானே கதின்னு வாழ்றதுல, பகவான் மேல அவருடைய கதைகளையும் அவருடைய சொல்லையும் அவர் அமிர்தம் போல உள்ள கேட்கறதுல இருக்கிற சுகம், இதே ஜட புலனையே உன்னதமான புலன்களா மாத்திடுது. அப்படி மாத்தியாச்சுன்னா சமதர்சன, சர்வத்திர சமதர்சனம், எங்கே வேணாலும் சமதர்சனம். எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இறைவனை இன்ப நுகர்ச்சிய சர்ஜித்தானந்த விக்கிரகமா இருக்கக்கூடிய சாக்சாத் பரம்பொருள் மூல முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வைபவத்தை நம்மளால அனுபவிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதுல இருந்து நம்ம இந்த ஜட உலக விதியிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கவும் முடியும். புரியுதா? அப்போ இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா பக்தனா பகவானே சொல்லி கொடுத்த அந்த மகாமந்திரம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். உன் புலன்களை கஷ்டப்படுத்தியெல்லாம் நெறிப்படுத்த வேண்டாம். எந்த தவமோ யாத்திரையோ பட்டினியோ விரதமோ எதுவுமே உனக்கு செய்கிற உதவியை விட ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய நாமத்தை அவனுடைய பேரை தொடர்ந்து சொல்ற இந்த வகுத்து கொடுத்தபடி 16 அட்சரங்களையும் பகவானே வகுத்து கொடுத்தபடி தொடர்ந்து உச்சாரணம் பண்ணினா அந்த ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த மகா மந்திரத்தினுடைய மகிமை என்னங்கிறத நம்ம அனுபவிக்க முடியும். அதை அனுபவிச்சோம்னா எல்லா உயிருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும், நமக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். நமது புலன்களோட வலிமை என்ன, அதனுடைய ஆற்றல் ஜடத்துல இருக்கும்போது அதனுடைய ஆற்றல் அளவு என்ன, அதே இது ஆன்மீக சிந்தனையில் அதே புலன்களை பயன்படுத்தும் போது அதனுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறது பூரணமா புரிஞ்சுக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.